தமிழ் மீடியம் கரிக்குலம் லேர்ன் பண்ணிட்டு ஏன் மற்றவங்களோட நேஷனல் மீடியாவில் போய் தெலுங்குலையும் ஹிந்திலையும் இங்கிலீஷ்லையும் போய் பேட்டி கொடுக்குறீங்க? தமிழ்லேயே பேட்டி கொடுங்க, இல்லைன்னா இங்கிலீஷில் பேட்டி கொடுங்க. வாட்ஸ் யுவர் ஃபாதர்? வாட்ஸ் யுவர் ஃபாதர்? இஸ் a human. அந்த குழந்தைக்கு என்ன பதில் சொல்றது தெரியல, ஏன்னா என்ன கேள்வின்னு புரியல. வாட் இஸ் யுவர் ஃபாதர்? Sorry, I didn't get you. Then you should ask, what does your father do? What is your father's occupation? What does your father do for a living? இதுக்கு உனக்கு ஆன்சர் தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு, மேம் நீங்கள் ஒரு கான்வர்சேஷன் வைங்க இங்கிலீஷில், என் முன்னாடி ஒரு கான்வர்சேஷன் வைங்க. I myself Kirtana, I come from Tamil Nadu. தப்பு. I am Kirtana. My name is Kirtana. என்ன சொல்லுங்க? உங்களுடைய மாண்புமிகு முதல்வர் சிஎம் விஜய் அவர்கள் என்ன பேசுறாரு? நம்மளுடைய லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்குள்ள 5700 சில்ட்ர அதை சொல்ல தெரியாம 5700 சம்திங் கோடிகள் அப்படின்னு சொல்றாரு. இது தமிழ்நாட்டுக்கே பெரிய அசிங்கம் இல்லையா? தமிழக வெற்றி கழகம்னு பெயர் வைத்துக் கொண்டு தமிழ் மீதும் தமிழ் வழி கல்வி மீதும் அரசு பள்ளிகள் மீது உங்களுக்கு ஏன் இவ்வளவு வன்மம்? வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் இந்தியாவின் யங்கஸ்ட் கவுன்சிலராக இருக்கக்கூடிய கொடைக்கானல் கவுன்சிலர் பிரபா ஷாம்லி ஜீவா அவர்களை தான் சந்திக்க போகிறோம். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு தினகரன் பேப்பருடைய ஹெட்லைனே பலர் முன்னிலையில் அரசு பள்ளி மாணவியை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் அவமானப்படுத்தி விட்டார் அப்படின்னு தேசிய குழந்தைகள் நல பாதுகாப்பு மையத்தில் திமுக புகார் அளித்திருக்கு. ஆனால் குழந்தையை நான் அவமானப்படுத்திட்டேன் அப்படின்னு என் மீது பொய்யான ஒரு கட்டுக்கதையை பரப்புகிறார்கள். ஒரு அரசு பள்ளி மாணவனும் சரி, ஒரு மாணவியும் சரி, நாளைக்கு ஒரு பொது இடத்துல போய் எங்கேயும் தலையை குடிந்து விடக்கூடாது அப்படிங்கிற நல்ல எண்ணத்தில் தான் நான் இந்த கேள்விகளை முன் வச்சேன் அப்படின்னு அமைச்சர் கீர்த்தனா தன்னிலை விளக்கம் கொடுத்திருக்கிறார். ஒரு யங்கஸ்ட் கவுன்சிலராக உங்களுடைய பார்வை? அமைச்சர் கீர்த்தனா அவர்களுடைய ஸ்கூல் விசிட்டை தொடர்ந்து ஒரு பெரிய இன்டர்நெட்டில் ஒரு பெரிய அவுட் பிரேக்கும் கிரிட்டிசிசமும் அவங்க மேலே நிறைய காமெண்ட்ஸும் கண்டனங்களும் வலுவாக வந்துட்டு இருக்கும் போது அவங்க இதுக்கான கொடுத்துருக்க ரிப்ளை அதை விட ஒரு பெரிய அவுட் பிரேக்கையும் கண்டனத்துக்குரிய ஒரு ரிப்ளையாக இருக்குது. ஏற்றுக்கக்குள்ள ஒரு அன்சாட்டிஸ்ஃபேக்டரியாக ஒரு அன்அக்செப்டபிளான ஒரு ரிப்ளையாக இருக்குது அப்படின்னும் நெட்டிசன்ஸு, கல்வியாளர்கள், ப்ரொஃபஷனல்ஸ், லாயர்ஸ், டாக்டர்ஸ், டீச்சர்ஸ் எல்லாரும் பப்ளிக் அவங்களோட ஒப்பீனியன் சொல்லிகிட்டு இருக்கும்போது, இதை தொடர்ந்து இவங்க ஏன் இப்படி பண்ணாங்க? இவங்க அவ்வளோ பெரிய ஒரு குத்தமாக போய் அவங்க ஒரு மினிஸ்டர் ஸ்கூலுக்கு போனாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க, இதில் அவ்வளோ பெரிய என்ன தப்பு இருக்குது அப்படின்னு ஒரு பொது புத்தியிலேருந்து கேள்விகளும் வைக்கப்படுது. இப்படி இருக்கும்போது அங்கே போய் என்ன தான் பேசினாங்க அப்படின்னு பார்க்கும்போது இதை ஒரு 20 minute வீடியோவாக ப்ரெஸ் எடுத்திருக்காங்க. ஏன் இப்போ ரிப்ளை எழுதுகிற அமைச்சர் கீர்த்தனா என்னோட டீம் உள்ளே வீடியோ எடுக்கலை அப்படின்னு சொல்கிற அமைச்சர் கீர்த்தனா, மீடியா ஸ்டூடெண்ட்ஸை வீடியோ எடுக்காதீங்க, கிளாஸ் ரூம்குள்ளே வராதிங்க அப்படின்னு மீடியா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம். ஸோ யூ யோர் செல்ஃப் ஹேஸ் என்கரேஜ்ட் மீடியா அண்ட் ஹேஸ் எக்ஸ்ப்ளாய்டட் த மீடியா டு கம் இன் டு யோர் இன்ஸ்பெக்ஷன். நீங்களே குழந்தைய கிள்ளியும் விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டுறீங்க. அப்புறம் அந்த வீடியோ இன்னும் ரொம்ப கவனித்து பார்த்தோன்னா இவங்க உள்ளே அந்த ஃப்ரேமே செட் ஆகிருக்குதே குழந்தையும் இவங்களும் பேசணுன்றதுக்காக தான் ஜூம் இன் பண்ணி ஜூம் அவுட் பண்ணி உள்ளே அவர் எடுக்கிறாரு அந்த வீடியோவை. ஸோ இவங்களுக்கு கான்வர்சேஷன் அப்படி என்ன ஒரு பெரிய தப்பாக இருந்தது? நான் சின்ன வயசுலேருந்து இதே மாதிரி தான் படிக்க போனேன். இது மனப்பாடம் மட்டும்தான் நாங்கள் பண்ணுவோம். இதுக்கான மீனிங் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோ தெரியாது. எத்தனை பேருக்கு இங்கே மீனிங் தெரியும் இதுக்கானது? அப்படின்னா அமைச்சர் கீர்த்தனா ஸ்கூலில் ஆய்வு போகிறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணியிருக்கணும், என்ன பண்ணியிருக்க கூடாது? உள்ளே எடுத்தோன்னே குழந்தைங்கிட்ட பெரிய இன்ட்ராக்ஷன் வைக்காமல் ஒரு அக்யூசேஷன் வைக்கிறாங்க. மேம் இப்படி தான் மேம் மனப்பாடம் பண்ணி எழுதுவாங்க, இப்போ இதே அவங்கக்கிட்ட எதாவது கேளுங்க அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு கேட்டுட்டு சொல்லிவிட்டு இவங்க the first question she is asking is, what's your father? What's your father? He's a human. அந்த குழந்தைக்கு என்ன பதில் சொல்கிறது தெரியல, ஏன்னா என்ன கேள்வினே புரியல. ஷீ ஸ்டார்டில் யாராக இருந்தாலும் ஏன் அந்த ஓன் ஸ்கூலில் உள்ள ஒரு பிரின்சிபலோ இல்லை வேற ஒரு ஸ்ட்ரேஞ்சரோ கிளாஸ்குள்ளே வந்தாலும் சில்ட்ரன் வில் பி ஸ்டார்டில்டு. ஆனால் அதை அவங்க புரிஞ்சுக்காம she continues to publicly humiliate the child. What is your father?
Sorry, I didn't get you. What is your father? Are you asking who my father is? Or are you asking what kind of person he is? Are you asking his profession? Job. What job? Your father. Oh, then you should ask, what does your father do? What is your father's occupation? What does your father do for a living? Ma'am, what is your father? This is not natural English. Native English speakers generally don't ask this question. It sounds incomplete. What is your mother? Sorry, ma'am. Please. இதுக்கு உனக்கு ஆன்சர் தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு, மேம் நீங்கள் ஒரு கான்வர்சேஷன் வைங்க இங்கிலீஷில், என் முன்னாடி ஒரு கான்வர்சேஷன் வைங்க. Hi, myself Kirtana. I come from Tamil Nadu. தப்பு. I am கீர்த்தனா, மை நேம் இஸ் கீர்த்தனா தான் சொன்னேன். அப்படின்னும் போது பக்கத்தில் உள்ள டீச்சர்ஸ் வந்து குழந்தைய பேம்பர் பண்ணுறாங்க. சொல்லுமா, சொல்லு கண்ணா, உனக்கு தெரிஞ்சதை சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொரு மேல் ஸ்டாஃப், அவர் ஃப்ரேமில் தெரிய மாட்டேங்கிறார், பின்னாடி இருந்து சொல்கிறாரு, வாட்ஸ் யுவர் ஃபாதர்ஸ் ப்ரொஃபஷன் அப்படின்னு கிளியராக அந்த கொஸ்டினை சொன்னோன்னே குழந்தை வந்து மை ஃபாதர்ஸ் அ கூலி அப்படின்னு ஃபேக்டை வந்து சொல்லுது. அதை வந்து இவங்க என்கரேஜ் பண்ணாமல், ஓகே குட், நீயும் நல்லா படிக்கணும், நீ ஒரு நல்ல சிட்டிசனாக இருக்கணும் அப்படின்னு அந்த குழந்தைக்கிட்ட இவங்க பேசாமல் ஷீ ஸ்கிப்ஸ் இட் அண்ட் தி நெக்ஸ்ட் அக்யூசேஷன் கண்டினியூஸ். இதே இதை வந்து லாஸ்ட் பெஞ்சில் கேளுங்க மேம், அவங்களுக்கு தெரியாது. பப்ளிக்காக ஒரு சைல்டை ஹியூமிலியேட் பண்ணதும் இல்லாமல் அந்த கிளாஸை முன்னாடி பின்னாடி நடு அப்படின்னு இதை ஸ்ட்ராட்டிஃபை பண்ணி அவங்கள வந்து பிரித்து ஒரு ஹைரார்கியை க்ரியேட் பண்ணுறதுக்கு போகிறாங்க. லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எதுவும் தெரியாது. ஃபர்ஸ்ட் பெஞ்சே எப்படி இருக்காங்க, அப்போ லாஸ்ட் பெஞ்ச் எப்படி இருப்பாங்க? இதுக்கு தான் அன்பில் பொய்யாமொழி அவர்கள் ஃபர்ஸ்ட் பெஞ்ச் லாஸ்ட் பெஞ்சுன்னு வந்து குழந்தைங்களை வந்து பிரித்து பார்க்கக்கூடாது, இப்படி குழந்தைங்க கிட்ட வந்து உங்களுடைய தாழ்வு மனப்பான்மையை வந்து குழந்தைங்க கிட்ட வந்து வளர்க்கக்கூடாது. அமைச்சர் கீர்த்தனா 2வது விளக்கம் கொடுக்கும் பொழுது, நானும் அரசு பள்ளியில் தான் படித்தேன் அப்படின்னு தன்னுடைய சிறுவயது ஃபோட்டோலாம் பகிர்ந்து மறுபடியும் விளக்கம் கொடுக்குறாங்க. என் மீது தன் மீது எந்த குற்றமும் இல்லை, தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது அப்படிங்கிற மாதிரி அவங்க கொடுக்குறாங்க. இதை பார்த்தோன்னா ஷீ கண்டினியூஸ்லி ஈவன் இன் ஹர் ரிப்ளை அவங்க சொல்கிறாங்க, நான் ஒரு தமிழ் மீடியம் ஸ்கூலில் படித்தேன், நான் தமிழ் வழி கல்வி கற்றிருக்கேன். இப்போ தமிழ் வழி கல்வி கற்ற ஒரு அமைச்சர் யாராக இருந்தாலும், தமிழ் வழி கல்வி கற்ற ஒரு ப்ரொஃபஷ்னல், ஒரு தமிழ் வழி கல்வி கற்ற ஒரு குழந்தைகிட்ட வந்து என்ன சொல்லணும், நானும் தமிழில் தான் படித்தேன், இது லெஸர் ஆஃப் நாலேஜ் கிடையாது, இது ஒரு மொழி, இங்கிலீஷ் வந்து ஒரு மொழி, தமிழ் ஒரு மொழி, தமிழ் நம்ம தாய்மொழி, அதனால் தமிழில் வந்து நம்ம படிக்கிறது வந்து நமக்கு பெருமை, அதனால் அதில் எதுவுமே குறைவாக நீ ஃபீல் பண்ணக்கூடாது, நீ இன்ஃபீரியராக அதை யோசிக்கக்கூடாது, நானும் தமிழில் தான் படித்தேன், இப்போ நான் நல்லா இருக்கேன், நான் ஒரு கார்ப்பரேட் ஜாபில் இருந்தேன், அதையும் அவங்க தொடர்ந்து சொல்கிறாங்க. இது கார்ப்பரேட்டில் வந்து இதுக்குள்ளே நான் போய் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு அவங்களோட விளக்கத்தில் சொல்கிறாங்க. மேம், எல்லா குழந்தைங்களும் இந்த கார்ப்பரேட் வேர்ல்டுக்குள்ளே வந்து ஒரு குதிரை மாதிரி நம்ம ட்ரெயின் பண்ணி ஓட விடுறதுக்காக நம்ம குழந்தைங்களை நம்ம வளர்க்கலாம். இந்த திராவிட மாடல் அரசு தொடர்ந்து திராவிடம் தமிழ்நாட்டுக்கு கொடுத்த பகுத்தறிவும் கல்வியும் தமிழக குழந்தைகளுக்கு ஒரு ஹோலிஸ்டிக் ரேஷனல் எஜுகேஷனை கொடுக்கணுன்றது தான் நம்மளுடைய சோஷியல் ஜஸ்டிஸ் பாலிசி. அந்த எந்த ஐடியாலஜிக்கல் பாலிசியையும் புரியாமல் தெரிஞ்சுக்காமல் உங்களுக்கே ஒரு ஐடியாலஜி இல்லாமல் போய் குழந்தைங்கள நீ இங்கிலீஷ் கற்றுக்கோ, நீ தப்பாக பேசுகிற, நீ வந்து இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணணும் அப்படின்னு உங்களுடைய இன்ஃபீரியர் ஃபீலிங்கை வந்து குழந்தைங்க கிட்ட போய் புகுத்தக்கூடாது. அண்ட் இதை வந்து திருப்பி அவங்களோட ஆக்ஷன்ஸை தான் குவெஸ்டின் பண்ண வைக்குது. ஓகே, யூ லேர்ன்ட் இன் தமிழ் மீடியம் கரிக்குலம், தமிழ் மீடியம் கரிக்குலம் லேர்ன் பண்ணிவிட்டு ஏன் மற்ற உங்களோட நேஷ்னல் மீடியாவில் போய் தெலுங்குலேயும் ஹிந்திலையும் இங்கிலீஷ்லேயும் போய் பேட்டி கொடுக்குறீங்க? தமிழ்லேயே பேட்டி கொடுங்க, இல்லைனா இங்கிலீஷில் பேட்டி கொடுங்க, தேவைப்பட்டால் இங்கிலீஷில் பேசுங்க, இல்லைன்னா தேவைப்படலைன்னா தமிழ்லேயே பேசுங்க. ஏன் உங்களுடைய கட்சியின் பேர் என்ன? தமிழக வெற்றி கழகம். இப்போ தமிழக வெற்றி கழகம் ஏன் தமிழுக்கு முக்கியத்துவமே கொடுக்கறதில்ல? உங்களுடைய மாண்புமிகு முதல்வர் சிஎம் விஜய் அவர்கள் என்ன பேசுகிறாரு, நம்மளுடைய லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்குள்ள 5700 சில்லற அதை வந்து சொல்ல தெரியாமல் 5700 சம்திங் கோடிகள் அப்படின்னு சொல்கிறாரு. இது தமிழ்நாட்டுக்கே பெரிய அசிங்கம் இல்லையா?
தமிழக வெற்றி கழகம்னு பேர் வைத்துக்கொண்டு தமிழ் மீது உங்களுக்கு ஏன் இவ்வளவு வன்மம்? தமிழ் மீதும் தமிழ் வழி கல்வி மீதும் அரசு பள்ளிகள் மீது உங்களுக்கு ஏன் இவ்வளவு வன்மம்? அதுதான் வந்து அமைச்சர் அன்பில் மகேஷ் போன்றவர்களும் நம்மளுடைய அண்ணன் சீமான் அவர்கள் தொடர்ந்து கேட்குறாரு. நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர், நீங்கள் வந்து அமோனியா கசிவில் இருந்த தொழிலாளர்களை போய் சந்திக்கலை, அவங்களுடைய குடும்பத்தை சந்திக்கலை. தொழிலாளர்களுடைய அமைச்சர் நீங்கள், இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் நீங்கள், தொழில்துறை அமைச்சர் நீங்கள். அப்போது அங்கே உள்ள எம்ப்ளாயீஸோட வெல்ஃபேரும் உங்களுடைய வெல்ஃபேர் தானே. அங்கே அமோனியா கசிவு நடந்த இடத்துக்கு அமைச்சர் கீர்த்தனா போனாங்களா? அதை ஆய்வு பண்ணாங்களா? இன்னும் எத்தனையோ இண்டஸ்ட்ரீஸில் விமென்க்கு பாத்ரூம்ஸ் இல்லாமல் இருக்குது. பாத்ரூம் இல்லாத ஃபெசிலிட்டியே இல்லை விமென்க்கு. ஒர்க்கிங் விமென் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து 45% வந்து ஒர்க்கிங் விமென். அந்த ஒர்க்கிங் விமென்க்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அமைச்சர் கீர்த்தனா அவர்களே? நீங்கள் அதை போய் ஆய்வு செஞ்சீங்களா? ஒவ்வொரு ஒவ்வொரு இண்டஸ்ட்ரீஸ்லேயும் வந்து விமென்க்கு என்ன க்ரெஸ் இருக்கா? அவங்க வந்து குழந்தைங்களை கூட்டிகிட்டு வர முடியுமா? அவங்க குழந்தைங்களுக்கான க்ரெஸ் ஃபெசிலிட்டி அங்கே இருக்கா அப்படின்னு போய் பார்த்தீங்களா? அதெல்லாம் எதுவும் பண்ணலை. ரீல்ஸ் மட்டும் எடுக்கணும், ஸ்கூட்டி எடுத்துகிட்டு ஹெல்மெட் போடாமல் கிளம்பிடணும். ஆனால் நீங்கள் கேட்கலாம், சரி அவங்க எப்படி தான் பிள்ளைங்கக்கிட்ட பேசியிருக்கணும்? பிள்ளைங்கக்கிட்ட எப்படி பேசணும்? நீ ஒரு நல்ல சிட்டிசனாக இருக்கணும், இந்த நாட்டுக்கு நல்ல ஒரு குடிமகளாக இருக்கணும், உனக்கு நினச்சதை நீ சாதிக்கணும், நீ இந்த சமூகம் உனக்கு வைக்கிற தடைகளை நீ வந்து உடைச்சி நீ வெளியில் வரணும், நீ அரசியலுக்கு வரணும், இல்லை நீ லாயர் ஆகணும், டாக்டர் ஆகணும், உன்னோட சமுதாயம் உனக்கு வந்து வச்சிருக்க தடைகளை வந்து நீ உடைச்சி வெளியில் வரணும். ஏன் போய் உங்கள் அப்பா என்ன வேலை பண்ணுறாருன்னு கேட்குறீங்க? இங்கே திருப்பி குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வரணுன்றது தான் அவங்க நோக்கமா? குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்து, ராஜாஜி அவர்களை எதிர்த்து இங்கே இவ்வளோ ஒரு சமத்துவத்தை, இவ்வளோ ஒரு பெரிய புரட்சியை வந்து தமிழ்நாட்டில் பண்ணி வச்சுருக்கோம். வேர் யூ டோன்ட் ஈவன் ஹாவ் டு ரைட் யுவர் காஸ்ட் நேம் ஆஸ் யுவர் சர்நேம். ஏன் நீங்கள் பேசுகிற ஹிந்தி தெலுங்கு பேசுகிற மாநிலங்களில் போய் பாருங்கள், அங்கே அவங்களோட ஜாதி பேரை வந்து அவங்களுடைய சர்நேமாக அவங்களுடைய துணை பேராக வந்து எழுதணும். அதை உடைத்தது தந்தை பெரியார், இங்கே உள்ள திமுக, இங்கே உள்ள திராவிட இயக்கங்கள். இது எதுவுமே தெரியாமல் ஒரே நாளில் போய் உங்களுடைய அதிமேதாவித்தனத்தை வந்து காமிக்கணுன்றதுக்காக நானும் வந்து மினிஸ்டர் தான், நானும் பெரிய ஆள் தான் அப்படின்னு போய் காட்டுற இடம் வந்து ஸ்கூல் இல்லை, குழந்தைங்க இல்லை, வேறு எங்கே வேணாலும் அதை போய் காமிங்க. ஏன் ப்ரெஸ்கிட்ட அதை காமிங்க. ப்ரெஸ்கிட்ட உங்களுடைய முதல்வரை வந்து அவருடைய மேதாவித்தனத்தை, உங்களுடைய கட்சிக்காரர்களுடைய இன்டெலெக்சுவல் கேப்பபிலிட்டியை வந்து ப்ரெஸ்கிட்ட காமிங்க. ஏன் ஓடுறீங்க? டெல்லியில் போய் வந்து அந்த ப்ரெஸ் கத்துறாரு, சார் லெகசியை பிரேக் பண்ணாதீங்க சார் அப்படின்னு. இந்த பாடத்தெல்லாம் நீங்கள் போய் உங்கள் முதல்வரிடம் போய் எடுங்க. நீங்கள் சூலூர் கோயம்புத்தூரில் இருந்த அந்த சைல்டோட ரேப் கேஸில், செக்ஷுவல் அசால்ட் கேஸில், வேர் த சைல்டு வாஸ் மர்டர்ட், உங்ககிட்ட வந்து ஒரு பெண்ணாக நீங்கள் வந்து இதை எப்படி மேம் பார்க்குறீங்க அப்படின்னு உங்ககிட்ட ப்ரெஸ் கேட்டபோது, மேம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சம்பந்தமாக இப்போ கேளுங்க சார், 6 மணிக்கு அப்புறமா கேளுங்க, தலைவர் எதாக இருந்தாலும் சரியாக தான் பண்ணுவார் அப்படின்னு ஒரு மெத்தனமான ஒரு வேகான இதுலேருந்து தப்பிச்சு ஓடணுன்றதுக்காக நீங்கள் ஓடுனீங்களே, அப்போ நீங்கள் உங்கள் மேதாவித்தனத்தை காமிச்சிருக்கணும்.